ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7.0 ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 14 மீட்டர் டீப்பு வெல் இருக்குது. அதாவது வெல் வந்து டீப்னா என்ன, ஆழம். ஸோ ஆழம்னா என்ன, ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்டாக தான் ஆழம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெல்லோட ஹைட் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வெல் இங்கே ஆரம்பித்து இங்கே கீழே வர முடியுது. இதோட ஃபுல் ஹைட் வந்து 14 மீட்டர். இப்போ அதோட அந்த மேலே ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் ரவுண்டாக இருக்கிற சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் மேலே, அதோட டயமீட்டர் வந்து இன்னர் டயமீட்டர் வந்து 10 மீட்டர். அப்புறம் த எர்த் டேக் அ நோட் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வெல் டு ஃபார்ம் அண்ட் எம்பேக்மெண்ட் ஆஃப் வித். அதாவது இப்போ வெல் வந்து இருக்குது. வெல் வந்து எர்த்தோட இல்லாமல் பூமிக்கு மேலே அந்த ஒரு வளையம் மாதிரி வச்சு கட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த வளையமோட ஹைட்டும் ஸோ அந்த வளையமும் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரவுண்டாக ஒரு வளையம் மாதிரி இருக்கும். ஸோ அதோட வித்து வந்து 5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்பேக்மெண்ட். ஸோ இதோட வித்துனா, ஸோ இதுக்கும் இந்த ரவுண்டுக்கும் இடையில உள்ளது தான் 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு கேப்புக்கும் இடையில உள்ளது தான் 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட் ஆஃப் த எம்பேக்மெண்ட். ஸோ அந்த கிணறை சுற்றி கிணத்துக்கு மேலே அந்த ரவுண்டாக ஒரு வளையம் இருக்கு இல்லையாப்பா, அந்த வளையத்தோட ஹைட்டு தான். அதாவது எம்பேக்மெண்ட்னா என்ன, ஒரு வாட்டர் வந்து வெளியே ஃப்ளோ ஆகாமல், கிணத்துல இருக்கிற தண்ணி வெளியில் வராமல், பூமிக்கு வெளியே வராமல் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி மேலே ஒரு வளையம் வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பூமிக்கும் கிணறுக்கும் ஹைட்டு தெரியும். ஸோ அந்த வளையத்தோட ஹைட்டு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் என்னன்னா, எப்படி எழுதணும்னா, இப்போ இன்னர் டயமீட்டர் வந்து கிவன் எழுதிடுவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, இன்னர் டயமீட்டர் 10 மீட்டர். அப்போனா இன்னர் ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர்னு வைங்க. 14 மீட்டர் எழுதுங்க. ஹைட்னா எதோட ஹைட்டு, அந்த வெல்லோட ஹைட் வந்து 14 மீட்டர். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அந்த அந்த எம்பேக்மெண்ட்டோட ஹைட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னென்னா 5r² கியூபிக் யூனிட்ஸ்ன்னு எழுதணும். இப்போ 5r² கியூபிக் யூனிட்ஸ்ன்னு போட்டு, இப்போ 5/22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 5. ஸோ 5² இன்ட்டு ஐயோட வேல்யூ என்ன 14. ஸோ 14ன்னு போடணும். அதுக்கப்புறம் 22/7 இன்ட்டு 5² 25 இன்ட்டு 14 போடணும். 7 2 டேபிளால் போடணும், கேன்சல் ஆயிரும். ஸோ 22 இன்ட்டு 50. ஸோ இதோட வேல்யூ 1100 மீட்டர் கியூப்னு வந்துடும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னாலும் இப்போ இது ஆக்சுவலி பார்க்க எப்படி இருக்குது, ஹோலோ சிலிண்டர் மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அளவுனாலும் ஹோலோ சிலிண்டர் அளவுனாலும் ஒரே அளவு தான். ஸோ வால்யூம் ஆஃப் ஹோலோ சிலிண்டர் போட்டு 5 போட்டு r² - r² இன்ட்டு h போட்டு கியூபிக் யூனிட்ஸ்ன்னு போடணும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஹோல் சிலிண்டர் மாதிரி 1100 இருக்கு இல்லையா. ஸோ 1100 இஸ் ஈக்குவல் டு 5/22/7 இன்ட்டுன்னு போட்டு r² - r². ஸோ கேபிட்டல் R. இப்போ ஒரு நிமிஷம், கேபிட்டல் ஆரோட வேல்யூ நமக்கு வந்து தெரியல. இப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ தான் 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து தெரியல. ஸோ கேபிட்டல் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ கேபிட்டல் ஆர்னால் என்னது, நான் உங்கள் தனியாக எங்கள் ஃபிகர் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ கிணறு மேலே இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வளையம் மாதிரி சுற்றி கட்டியிருக்காங்க. இப்போ இதோட இன்னர் ரேடியஸ்னால், இந்த உள்ளே இருக்க ரேடியஸ் வந்து 5 மீட்டர். இதே அவுட்டர் ரேடியஸ்னால்
இங்கேருந்து இது ஃபுல்லாக வரும். இந்த வெளியில் இருக்க சர்க்கிளோடு வரும். ஸோ அந்த அவுட்டர் ரேடியஸ் தான் நம்ம வந்து கேபிட்டல் ஆர்ன்னு வைக்கிறோம். ஸோ இந்த கேபிட்டல் ஆர் வேல்யூ தான் நமக்கு தெரியல. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் அகலம் என்ன 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டுக்கும் இந்த 2 சர்க்கிளுக்கும் இடையில 5 இருக்குது. அப்போனா இந்த 5ஐ ஆட் பண்ணுறோம், இந்த இன்னர் ரேடியஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 5 + 5 10. ஸோ அப்போனா 10ங்கிறது எக்ஸ்டர்னல் ரேடியஸோட வேல்யூ. ஸோ 10 ஸ்கொயர் போட்டு ஸ்மாலரோட வேல்யூ என்ன 5. ஸோ 5 ஸ்கொயர்னு போட்டு எழுதணும். இன்ட்டு ஹெச்ன்னு போடணும். இப்போ 1100 which is equal to 22/7 போட்டு 10 ஸ்கொயர்னா 100 போட்டு 5 ஸ்கொயர்னா 25 இன்ட்டு ஹெச்ன்னு போடணும். 1100 is equal to 22/7 இன்ட்டு 100 + 25 வேல்யூ 75 இன்ட்டு ஹெச். ஸோ 1100 இன்ட்டுன்னு போட்டு இப்போ 22/7 இந்த பக்கம் ஹைட்டு ஒரு சைடு கொண்டு வந்து மற்றதெல்லாம் ஒரே சைடு நம்பர்ஸ்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடும். அப்போனா 22/7 இருக்குது 7/22 மாறிடும். 75 இருக்குது 1/75 மாறிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணோம்னா கடைசி ஆன்சர் வந்து 14/3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 14/3ஐ வந்து டிவைடு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ 4.67ன்னு எழுதிடலாம். இல்லைன்னா ரவுண்டு பண்ணி 4.7ன்னே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் என்னதுன்னா ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட்டோட வேல்யூ 4.7 மீட்டர். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம், வால்யூம் ஆஃப் த ஹோல் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கிணறோட அளவு வந்து ஒன்று தான், அதனால் வந்து சேம் வால்யூம் ரெண்டுத்துக்குமே வரும். பட் ஹைட்டு மட்டும்தான் வித்தியாசம் வருதும். ஏன்னா அந்த வளையம் எக்ஸ்ட்ரா அந்த கிணறு மேலே ரவுண்டாக ஒரு வளையம் வைக்கணும்னா ஹைட்டு மட்டும் மாறுது. ஸோ அதோட ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றபடி வால்யூம், ரேடியஸ், வித்து எல்லாமே ஒன்று தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.